ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞகர்ம சமுத்பவ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு போன ஸ்லோகங்களில் பார்த்ததை ஒரு ரீகேப்பாக பார்ப்போம். அதாவது நாம் நமக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்றும் போது தேவர்கள் தெய்வம் சந்தோஷப்படும், அது நமக்கு இந்த கடமைகளின் பலனை அளிக்கும் என்று பார்த்தோம். இப்படி தெய்வம் அளிக்கும் அந்த பலன்கள் நாம் தான் உருவாக்கினோம், இந்த பலன்களே எங்ககிட்ட இருந்து தான் வந்தது, அதனால் நாங்க தெய்வத்துக்கு நன்றி கடன் செலுத்த மாட்டோம் என்று நினைத்து கொள்வது தவறு. கடமையை செய்தவன் நானாக இருந்தாலும் எனக்கு பலனை அளித்தவர் தெய்வம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனும். அதனால் பலனை அளிக்கும் அந்த தெய்வத்திற்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு பல வழிகள் உள்ளன. அதில் முக்கியமாக ஒன்றுதான் உணவை அவருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு சாப்பிடுவது. அதனால் இப்படி உணவை சமர்ப்பணம் செய்து அதை சாப்பிடுவதை பிரசாதம் என்று அழைப்போம். அந்த பிரசாதத்தின் மகிமையை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டால், பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து அந்த உணவை சாப்பிட்டால், போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த அனைத்து பாவங்களும், முன்னாடி செஞ்ச அனைத்து பாவங்களும் அறுபட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நமக்கு மோட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் பிரசாதத்தின் மகிமை இப்படி ஒரு புறம் இருக்க, இப்படி பிரசாதத்தை சமர்ப்பணம் செய்யாமல் தான் சமைச்சு தானாகவே சாப்பிட்டுக் கொள்கிற நபர்கள் பெரும் பாவத்தை செய்கிறார்கள். அவர்கள் உட்கொள்வது உணவை அல்ல, பாவத்தை என்று கிருஷ்ணர் கூறினார். இப்ப இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்றால், அது ஏன் நம்ம அந்த உணவை, நம்ம சாப்பிடும் அந்த சாப்பாட்டை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யணும் என்று பல பேருக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் இருக்கும். அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை, அதற்கான ஒரு விளக்கத்தை இந்த ஸ்லோகத்திலிருந்து, இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகங்களில் கூறுகிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி ஏன் நம்ம சமைச்ச அந்த சாப்பாடு, நம்ம விளைய வச்ச அந்த பயிரிலிருந்து வந்த அந்த சாப்பாட்டை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் கொடுக்கும் விளக்கம். அன்னாத் பவதி சம்பூதஹ அன்னாத் பவதி சம்பூதஹ பர்ஜன்யாத் அன்னசம்பவஹ. அதாவது அன்னத்திலிருந்து தான், உணவை உட்கொண்டுதான் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த உணவு எந்த விதமாக இருந்தாலும் சரி, உணவு என்பது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்பேற்பட்ட இந்த உணவு எங்கேந்து வர்றது? பர்ஜன்யாத் அன்னசம்பவஹ. பர்ஜன்யஹ என்றால் மழை என்று அர்த்தம். அதனால் மழை இருந்தால்தான் இந்த உணவு கிடைக்கும். மழை இருந்தால்தான் உணவு கிடைக்கும். உணவு இருந்தால்தான் வாழ முடியும். பர்ஜன்யாத் அன்னசம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ. இந்த மழை எப்படி வர்றது என்றால், யஜ்ஞங்கள், யாகங்கள் செய்வதனால் தேவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு தரும் பலன்தான் மழை. அதனால் நாம் செய்யும் கடமைகளுக்கு தெய்வங்கள் கொடுக்கும், சந்தோஷப்பட்டு கொடுக்கும் அந்த பலன்கள், அதில் ஒன்றுதான் மழை. அதனால் யஜ்ஞங்கள் செய்வதால், யாகங்கள் செய்வதால் மழை வர்றது. இப்பேற்பட்ட இந்த மழைகள் வரும் இந்த யாகங்கள், இந்த யாகத்தை நம்ம எப்படி செய்கிறோம் என்றால், யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. நாம் செய்யும் அந்த காரியங்கள் தான் இங்க யஜ்ஞம் என்று கிருஷ்ணர் அழகாக சொல்றார். அதனால் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டாக பார்த்தோம் என்றால், நாம் செய்யும் கர்மங்கள் தான் யஜ்ஞங்களாக இருக்கு. இந்த யஜ்ஞங்களால் சந்தோஷப்பட்ட தேவர்கள் மழையை அளிக்கிறார்கள். இந்த மழையிலிருந்து தான் அந்த பயிர்கள் எல்லாம் வளர்றது, அதுல இருந்தால் உணவு கிடைக்கிறது. அதனால் உணவு இருந்தால்தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அப்படி பார்த்தால் நாம் செய்யும் அந்த கடமை தானே நம்மளை உயிரோட வச்சிருக்கு. அதனால் உயிரோடு வச்சிருக்கிற அந்த கடமையை நிச்சயமாக ஒருவனும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 14வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.